குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற வகையில் நம்மளுடைய சார்பில் ஒரு நல்ல மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த வகையில் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஹேண்ட் ரிட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும். மேக்ஸை பொறுத்த மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த மட்டும் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும். ஆவரேஜாக ஒரு 70 ப்ளஸ் 85 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த மட்டும் 10 2 மார்க் 10 3 மார்க் கொடுப்பாங்க. நம்ம அதிலிருந்து 7 2 மார்க் 7 3 மார்க் எழுதணும். கம்பல்சரியும் சேர்த்தி தான். ஸோ அந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ணுற வகையில் தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக எழுத முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வகையில் பார்த்த உடனே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டீச்சர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க பேசிக் கான்செப்ட். அந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் தான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களால கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் தேவை. ஹார்ட் ஒர்க் இல்லாம நீங்க பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு சான்ஸே கிடையாது. இருக்கக்கூடிய டேஸ் ஜஸ்ட் ஒரு 1 வீக். இந்த 1 வீக்க நீங்க அழகா பிளான் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நம்மளோட மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வால்யூம் பிளஸ் செகண்ட் வால்யூம் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கிறோம். ஸோ அதிலேயே 5 மார்க் ஒரு சில 5 மார்க் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல. ஸோ 11th சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸர்சைஸ்ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க்ஸ் 1 ஆர் 2 5 மார்க்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ விடாம உங்களுடைய முயற்சிய குடுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பலன எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸ் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் செகண்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் மொத்தமா நீங்க கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கேரண்டி. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல 7 2 மார்க் 7 3 மார்க் எழுதக்கூடிய வகையில இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நீங்க புக் ஃபுல்லாவும் படிக்கணும். பிளஸ் நம்மளோட மெட்டீரியல்ஸ ஜஸ்ட் ஒரு நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம குடுத்துருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில நம்மளுடைய மெட்டீரியல்ஸ நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கிறோம். ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய டைம்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. இந்த இந்த டைம்ஸ நீங்க அழகா பிளான் பண்ணி படிக்கிறீங்க. உங்களோட டைம வேஸ்ட் பண்ணாம உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு அச்சீவ்மென்ட் குடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேத்ஸ்ல. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். நல்லா படிங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.